சீக்கிரம் போ. அவனை இத்தனை வருஷமா தேடிக்கிட்டு இருக்க, எனக்கு இந்த பேஸ்மெண்டே கிடைக்கல. அதான் படிச்ச பிள்ளைங்கன்னா படிச்ச பிள்ளைங்க தான். இவ்வளவு முதுவா நடந்தா என் பையனுக்கு தான் பேஸ்மெண்ட் கட்ட முடியும். சீக்கிரம் நடடி. எதுக்கு பேஸ்மெண்ட் போகணும்? பாருடா, ஏய் இந்த நடிப்பெல்லாம் வேற வெளில கட்ட வச்சுக்க. இந்த ஊர்ல பிறந்த குழந்தைக்கு கூட தெரியும் பேஸ்மெண்ட்ல என்ன இருக்குன்னு. என்கிட்டயே வா. ஏய் நடடி சீக்கிரம். இங்கதான் நினைக்கிறேன். நிச்சயமா இங்கதானா? அப்படிதான் நினைக்கிறேன். உட்காரு உட்காரு கீழே. தப்பிச்சு போகணும்னு நினைச்ச மட்டும் பேஸ்மேன் இல்ல. செத்தடி நீ. பா இன்னும் எவ்வளோ நேரம்ப்பா காத்திருக்குது? அட்லீஸ்ட் யாரு எதுக்குன்னு சொல்லுங்கப்பா. ஒரு கால் 6 மணிக்கு வரேன்னு சொன்னான், இன்னும் வரலையே. யார் வரேன்னு சொன்னது? நம்பர் இருக்கா? நம்பர் தெரியல, ஆனால் இங்கே தான் வரேன்னு சொன்னான். அவனா யாரு? அப்பா அவனா யாரு? தெரியல பாரத். நம்ம மாளிகையோட மர்மத்தை பற்றியும் புதையலை பற்றியும் தெரிஞ்சுக்கணுன்னா இங்கே வர சொன்னான். புதையலை பற்றியா? இதே ஆரம்பத்தில் சொல்ல? அவன் யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருக்கான்ப்பா. அதோட நம்ம குடும்ப விஷயத்தை பற்றி புட்டு புட்டு வைக்கிறான். உங்ககிட்ட வேறு தனியாக பேசணுமா? என்கிட்டயா? எதுக்கு? எனக்கு என்ன தெரியும்? பா முகம் தெரியாத ஒருத்தன் கால் பண்ணான்னு எவ்வளோ நேரம்ப்பா காத்திருக்கிறது? இங்கே பாரு பாரத், இவ்வளோ நேரம் காத்திருந்துட்டோம், இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்பா நீ சொன்னது சரிதான். பேஸ்மெண்ட் போற பாலம் தெரியுது. எனக்கு தான் புதைய. ஆமா உள்ளுக்கு புதையல் இருக்குல்ல? அது எப்படி எனக்கு தெரியும்? யாருக்கிட்ட காது குத்துற? ஏய் இங்க பேஸ்மெண்ட் இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? பாப்பா இந்த மாதிரி மௌனமா இருந்தா நல்லது இல்லைன்னு நான் முதல்ல சொல்லிட்டேன். ஒழுங்கா நான் கேட்கிற கேள்விக்கு டாங் டாங்னு பதில் சொன்னீங்கன்னா உனக்கு நல்லது, சரியா? இந்த பாரு, நான் மனுஷனா இருக்கணும்னு நினைக்கிறேன், என்னை மிருகமா மாத்திராத. இப்ப சொல்ல போறியா இல்ல? சொல்றேன். மாடியில் இருக்கிற கல்யாணி அம்மா ஓவியத்துக்கும் இந்த பேஸ்மெண்ட்க்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கிறதா என் மனசுக்கு தோணுச்சு. அதனால தான் அலச ஆரம்பிச்சேன். இந்த டால்ஸை பாருங்க, உங்களுக்கு என்ன தோணுது?
பாப்பா கேள்வி கேட்குற வேலை ஏன் வேலை, அதை ஏன் டேப் ரெக்கார்டர் மாதிரி மறுபடியும் சொல்ல வைக்கிற? மேலே சொல்லுமா. கல்யாணி அம்மா ஃபோட்டோவில் இருக்கிற டைல்ஸை பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற டைல்ஸ் மாதிரியே இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் உழைச்சிருக்கிற இந்த இடத்தோட டைல்ஸை பாருங்க, வேற மாதிரி இருக்கும். இதை பார்த்த பிறகு தான் ஒருவேளை பேஸ்மெண்ட் இங்கே தான் இருக்கும்னு நான் கெஸ் பண்ணேன். அவ்வளோதான். நான் கெஸ் பண்ணது சரியா இருக்கு. நீ இந்த வேலை செய்யறதுக்கு பேசாம இன்வெஸ்டிகேட்டராக இருக்கலாம். சரி என் கூட உள்ள வந்து முதையில் இருக்கிறத காட்டு. நட சீக்கிரம். நான் வர மாட்டேன். ஏய் வரலையா? ஏய் இன்னும் அரைஞ்சறிஞ்சு கைதான் வலிக்குது. இப்போ நீ வரல, நான் என்ன பண்ணும் எனக்கே தெரியாது. பரவாயில்லையா? பரவாயில்ல. படிச்சு திமிராடி உனக்கு. எதிர்த்து பேச நீ உன்னைய. நான் வரேன். அட்டியை உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு சும்மாவை சொல்லி வச்சாங்க. எந்திரி சீக்கிரம் நட. ஆனா ஒண்ணு. இன்னும் என்ன? கை கால் எல்லாம் ரொம்ப வலிக்குது. அதுக்கு என்ன உருவி விட சொல்றியா? இந்த கட்டை நீங்க அவுத்து விட்டீங்கன்னா நான் நடக்க கஷ்டப்பட மாட்டேன். ஏய் முகமூடி போட்டு எப்படி வேர்க்கு தெரியுமா? நான்ல ப்ளீஸ் மிஸ்டர், உங்க பேரு கூட எனக்கு தெரியாது. ஓ ரொம்ப சாமர்த்தியமா பேசுறதா நினைப்பா? கட்டை முழுசா ஆக்க வேண்டாம், அட்லீஸ்ட் கொஞ்சம். உன்னோட பெரிய தொல்லையா போச்சு. நோய் அது முரண்டு பிடிக்கணும் முயற்சி செஞ்சா எங்க அப்பா இத்தனை வருஷமா பேஸ்மெண்ட்க்கு வழி தேடி இன்னைக்குதான் கிடைச்சிருக்கு. ஓ சீக்கிரம் நட. யார் நீ? ஏன் இப்படி எல்லாம் செய்யற? போறதுக்குள்ள என்னோட ஐசிய போட்டோ ஸ்டேட் பண்ணி கொடுக்குறேன். சும்மா நோய் பேசிக்கிட்டு போ பசாம. ஹலோ அங்கிள். ஹலோ சொல்லுங்க தம்பி. மணி உங்க கூட இருக்கான்? இல்லையே, நான் பரத் கூட இருக்கேன். பரத் கூடயா? அப்போ பரத் ஹேமா கூட மென்ஷனுக்கு போகலையா? இல்லை தம்பி, பரத்தை ஒரு முக்கியமான விஷயமா என் கூட கூப்பிட்டு வந்திருக்கேன். முக்கியமான விஷயமா? என்ன அங்கிள்? ஆமாம் தம்பி, ஒருத்தருக்காக நாங்கள் இங்கே காத்திருக்கோம். யாரு? தெரியல தம்பி, வந்தால் தான் தெரியும். என்ன அங்கிள் குழப்பறீங்க? தெளிவாக சொல்லுங்க. இல்லை தம்பி, கொஞ்சம் முதல்ல ஒரு கால் வந்துச்சு. நம்ம மாளிகையோட பருவத்தை பற்றியும் புதையலை பற்றியும் தெரிஞ்சுக்கிறோன்னா உடனே இங்கே வர சொன்னாங்க. ஓ மை காட், எனக்கும் அதே மாதிரி கால் வந்துச்சு. உங்களுக்குமா? சம்திங் இஸ் ராங், சம்திங் இஸ் வெரி ராங். ஹேமா வேற மென்ஷனுக்கு போயிருக்காங்க, அவங்க ஃபோனும் கிடைக்கல. அங்கிள் நான் உடனே மென்ஷனுக்கு போகிறேன். சரி தம்பி, நாங்களும் அங்கே வரோம். ஓகே. என்னாச்சு? பரத், எனக்கு வந்து கால் மாதிரி இவனுக்கும் ஒரு கால் வந்திருக்கு. எதுக்கு நீ மணி ஒரு கால் பண்ணி பாரு. மணிக்கு முதல்ல இருந்து கால் பண்றேன், கிடைக்கல. ஏமாவுக்கு என்னாச்சுன்னு தெரியல. உடனே மாளிகைக்கு போகணும். சரிப்பா.
இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மணியை பற்றி. இவனுக்கும் பரனுக்கும் தெரிஞ்சா என்ன நடக்கும்னு தெரியுமா? மடையனுங்க, அந்த 2 மடையனுங்களும் எங்கே உட்காந்துக்கிட்டு பேந்த முடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க தெரியும். ஏய், அவனுக்கு 2 பேத்துக்கு ஒரு வழி பண்ணிட்டு தாண்டி உனக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன். நான் தான் பேஸ்மெண்ட்டை காட்டிட்டேன்ல, என்னை விட்டு. அப்போ புதையில யார் உங்கள் அம்மா வந்து காட்டி கொடுப்பாங்களா? ஆரம்பத்தில் நினச்சேன் புதையல் கிடச்சோன்னு உன்னை விட்டுறலான்னு. ஆனால் எப்போ நான் தான் மணின்னு உனக்கு தெரிய வந்துச்சோ முடிவு பண்ணிட்டேன். உனக்கு சங்கு தானே. ஏன் இப்படியெல்லாம் செய்கிற? நீ ரொம்ப நல்லவேன்னு நினச்சேன். ஏய், நான் அப்படி நினைக்க சொன்னா சின்னாள் அது வம்பா போச்சு. சே, கேவலம் புதையலுக்கா? ஏய், உன்னோட அபிப்பிராயம் எனக்கு தேவையில்லை, புரிஞ்சுதா? பரம்பரையா இந்த மாளிகைக்கும் இந்த குடும்பத்துக்கும் உழைச்சி ஓடா தேஞ்சு போன குடும்பம் எங்க குடும்பம். எங்க தாத்தா, எங்க அப்பா, இப்ப நானு. ஆனா அனுபவிக்கிறது மட்டும் அவனுங்களா? விட்ட மாட்டேன்டி, விட்ட மாட்டேன். விசுவாசமா உழைக்கிற எங்க குடும்பம் மட்டும் இன்னும் ஏழையாவே இருக்கணும் இல்ல? அது எந்த விதத்துல சொல்லு, எந்த விதத்துல? அதுக்காக உண்ட வீட்டுக்கு 2 பண்ணு. ஏய், வாய மூடு. உன்னை உபதேசம் பண்ண எனக்கு கூட்டிட்டு வரல. என்னைக்கு எங்க அப்பா இந்த மாளிகையில் உள்ள புதையலை பத்தி என்கிட்ட சொன்னாரோ அப்ப இருந்து என் மனசுல ஒரு வைராக்கியம். என்னைக்காவது ஒரு நாள் அந்த புதையலை நமக்கு சொந்தமாக்கணும்னு. அதுக்காக எத்தனை நாள் காத்திருந்தேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இன்னும் உன்னை நம்பிக்கையான ஆளுன்னு அவங்க நம்புறாங்க மணி. ஏய், அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. எனக்கு வேண்டியது அந்த புதையல். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். பேய் இருக்கிற வீட்டுல புதையல் இருக்குன்னு நம்புறியா மணி? படிச்ச புள்ள நினைச்சேன், இந்த படிச்ச மக்கா இருக்க. இந்த மாளிகையில் பேய் இருந்து பொருளை கழித்ததே நான். நீயா? என்ன நீயா? இந்த மாளிகையில் பேய் இருக்குன்னு சொன்னா எவனாவது இந்த பக்கம் வருவானா சொல்லு? அப்படி இருந்தும் இந்த மாளிகை புதுப்பிக்கிறேன்னு சொல்லி இவன் எனக்கு இடைஞ்சல வந்தான். ஆனால் அதுவும் ஒரு வகையில் நல்லது தான். உன் மூலியமாக எனக்கு பேஸ்மெண்ட் போகிறதுக்கு பாதை தெரிய வந்துச்சுல்ல. சரி, இப்போ நல்ல பிள்ளையாட்டம் புதையல் எங்கே இருக்குன்னு சொல்லுவியா? புதையல் எங்க இருக்குன்னு சொன்னா என்னை விட்டுருவியா மணி? சொன்னாலும் சரி, சொல்லாட்டியும் சரி, உனக்கு இங்க தாண்டி சமாதி. அப்படின்னா நான் சொல்ல போறதில்லை. டேய், என்ன திமிரா? நீயே சொன்னேன்னா வழியே தெரியாம அனுப்பி வைப்பேன். முரண்டு பிடிச்ச அணுவா சித்திரவதை பண்ணி அப்புறமாட்ட அனுப்பி வைப்பேன். எப்படின்னு நீயே சொன்ன. மணி, ஹேமா, are you there? ஹேமா, ஹேமா, மணி.
ஹேமா ஹேமா கீழே இருக்க ஹேமா 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 are you there ஹேமா 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 என்னாச்சு ஹேமா 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 come on talk to me ஹேமா 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 ஏதோ பேசு ஹேமா என்ன ஹேமா ஹேமா நீ என்ன விட்டு போயிடாத ஹேமா 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 get up ஹேமா 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 ப்ளீஸ் ஹேமா get up ஹேமா 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 அத்தே ஒன்றும் இல்லை யுவன் ஹேமா இப்போ எப்படி இருக்கு இங்க என்ன எல்லாம் எனக்கு தெரியும் நீ ரெஸ்ட் எடு மற்றதெல்லாம் மெதுவாக பேசிக்கலாம் ஓகே இந்த மணி இப்படி செய்வான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அந்த பாவியை போலீஸில் பிடிச்சி கொடுத்தாச்சு. கூட இருந்தே குழி பறிச்சிட்டான். எல்லாம் புதையல் இருக்குன்னு ஒரு பொய்யை நம்பி இப்படி செஞ்சுருக்காங்க. பொய் இல்லை ஹேமா, உண்மை. அங்கே புதையல் இருந்தது. அங்கே புதையல் இருந்ததா? எஸ். இன்ஃபேக்ட் நீங்கள் தான் அந்த புதையல் எங்கே இருக்குன்னு எனக்கு காட்டினீங்க. நானா? அந்த நேரத்தில் நீங்களா இல்லை ஹேமா. அப்படியா? எனக்கு ஒன்றுமே ஞாபகத்துக்கு வரல. சரி, அந்த புதையலை என்ன தான் பண்ணீங்க? எங்களுக்கு இருக்கிற பிஸ்னஸே போதுமானதுமா. எல்லாம் இந்த புதையல்னால வந்த பிரச்சனை தானே. அதனால் அதை ஆதரவற்ற இல்லங்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். ரொம்ப நல்ல காரியம் பண்ணியிருக்கீங்க. எவ்வளோ தான் கிடைச்சாலும் பத்தாதுன்னு சொல்கிற மனுஷங்களுக்கு மதியில் உங்களை மாதிரி நல்லுள்ளங்கள் இருக்க தான் செய்கிறாங்க. பேஸ்மெண்ட்டில் ஒரு எலும்பு கூடையும் போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது அநேகமாக கல்யாணி அம்மாவோடதாக இருக்குன்னு சந்தேகப்படுறாங்க. அப்போது இவ்வளோ நாளாக இருந்த வதந்தியில் கூட சில உண்மைகள் இருந்திருக்கு. அம்மா ஹேமா, இந்த மென்ஷனை பற்றி எங்களுக்கு இல்லாத அக்கறை உனக்கு இருந்ததை நினச்சி நான் ரொம்ப பூரிச்சு போயிட்டேம்மா. இத்தனை வருஷமாக இருந்த மர்மம் உன்னால் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. நாங்கள் எல்லாம் உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம்மா. ரொம்ப பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிறீங்க. உங்கள் முன்னுக்கு நான் ரொம்ப சாதாரணம். நீ செஞ்ச இந்த உதவிக்கு நான் உன்னை மகிழ்ச்சி படுத்த போகிறேன். இந்த மென்ஷனை புதுப்பிக்கிற முழு பொறுப்பையும் நான் உங்ககிட்டயே ஒப்படைக்க போகிறேன். தேங்க்ஸ் ஆண்டி. தேங்க்ஸ் ஆண்டி. ஏமா, இந்த மென்ஷனை புதுப்பிக்கிறதுல நம்ம எல்லாரையும் விட இவனுக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருக்காதா பின்ன?